ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஜர்தோசி வித் சமுக்கி ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு வந்து போடுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சமுக்கி, ஜர்தோசி, நார்மல், நீடில் அண்ட் த்ரெட், இதில் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்குங்க. நான் ஒரு ஃப்ளவருக்காக இந்த ஷேப்பில் வந்து நான் லைன் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கேங்க பாருங்கள். நேராக ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு இப்படி லைன் போட்டு நான் வரைஞ்சிருக்கேன். மொத்தம் வந்து 8 லைன் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து 4 வேணும் 6 வேணாலும் நீங்கள் வந்து போடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் லாஸ்ட்டில் த்ரெட்டை கோத்துட்டு நாட் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு நார்மல் நீடில் சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நார்மல் நீடில் வந்து சொல்லித்தரேன். ஜர்தோசி நீடில் போடுறவங்களோ நீங்கள் அதிலே நீங்கள் போடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜிலேருந்து ஆரம்பிங்க. அதில் வந்து ஒரே ஒரு சமிக்கி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் ஜர்தோசி வந்து எடுத்துக்குங்க. ஜர்தோசியை சேர்த்து அதில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஜர்தோசி வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஜர்தோசி ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து நீங்கள் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே எடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு சமிக்கி வித் ஜர்தோசி ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. இப்போ அது பக்கத்துலேயே வந்து மறுபடியும் நீங்கள் வந்து நீடில் வந்து குத்திட்டு அது கூட வந்து ஒரு சமிக்கியும் ஒரு ஜர்தோசியும் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இது எங்கே யூஸ் பண்ணலான்னு நான் என் வீடியோ திறந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், சில டிப்ஸும் சொல்கிறேன். ஏன்னா ஜர்தோசி வந்து இது எப்படி ஈவனாக கட் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய ஒரு வீடியோவில் வந்து அதை எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு டிசைன் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், அழகாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லைன்லேயும் வந்து சமிக்கி வித் ஜர்தோசி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ஜர்தோசி நீங்கள் எப்படி அளவு எடுக்கணும்னா, ஸ்கேலில் வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதில் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஜர்தோசியை அதற்கு நேராக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு 1 இன்ச்சு வேணும்னா 1 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பஞ்சாக வேணும்னா அந்த ஜர்தோசியை நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணலாம், 4ஆக ஃபோல்டு பண்ணி அந்த அளவு எடுத்துருக்கீங்களா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். ஈவனாக கட் பண்ணி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் அதை போல் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அதை எப்படி கட் பண்ணலான்னு. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே வந்து நாட் போட்டு அதாவது நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் வந்து பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.